ஓகே, நீங்கள் இடதுசாரிகளிலும் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் செயல்பாடுகளும் மற்றும் மற்ற கட்சிகளும் அனைத்து கட்சிகளுமே இதுக்கு ஒத்திசைவாக இருக்கிறாங்களா? இப்போ நான் சொல்லுவது ஆளும் திமுக அதிமுகவே கடந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான முன்னெடுப்புகளிலே ஈடுபடலையே, ஆனால் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் கூறியது பிசி எஸ்சி மட்டும் இல்லை, எஸ்சிகளுக்குள்ளேயும் அந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது சார் சில இடத்துல. அதனாலதான் சொன்னேன் நானு எல்லா சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்கும் தான் சொன்னேன் நானு. சரி, ஓபிசி சமயத்துக்குள்ளேயும் அது அந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கான அது இருக்குது. இப்ப எங்களுடைய தலைவர் 2019 நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது வெளிப்படையாக இந்த அதாவது தேசிய அளவுல இந்திய அளவுல சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுவதற்கு தனிச்சட்டம் வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு ஹைதராபாத்ல இந்த படுகொலை நடக்குது. அப்ப இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. பாரதிய ஜனதா அப்படிங்கிற கட்சி இந்த இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. ஏனென்றால் இந்த படுகொலை நடப்பதற்கு காரணமே இந்து சனாதனத்தை வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்கு தான். சாதி மாறி திருமணம் செய்வது அப்படிங்கிறது இந்து சனாதனத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதது. அப்ப சனாதனத்தை, சாதிய கட்டமைப்பை, வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சாதி மாறி படுகொலை நடக்குது. ராமாயணத்துல எதற்காக சம்புகன் படுகொலை செஞ்சான்? சம்புகனை எதற்காக ராமன் படுகொலை செஞ்சாரு? இல்ல சொல்றேன் நானு. ஏன்னா அவர் குலம் மாறி தவம் செய்யறாரு. தவம் செய்வது பார்ப்பனர்களுடைய தொழில். அத ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவன் சம்புகன் அவன் தவம் செஞ்சான்ங்கிறதுக்காக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான். அப்ப குலம் மாறி அவர் தொழில் செஞ்சதுனாலதான் அந்த படுகொலை நடக்குது. அதுபோல அந்த வர்ணாசிரமத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் சனாதனம். அதுதான் இந்து ராஷ்டிரம். அதை கட்டமைப்பதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயலுகின்றது. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சாதி ஆணவ படுகொலைகளை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டுமானால் இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும். சட்டப்பூர்வமாக மட்டுமல்ல, கருத்தியல் ரீதியாகவும் இந்த சனாதன வர்ணாசிரம எதிர்ப்பில் நீங்க நிக்கிறவங்க மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். இல்ல இருக்கிறீங்க, அது ஓகே. இன்னொன்னு விசிகா சார்பாக அங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த படுகொலைக்கு போய் அஞ்சலி செலுத்தியது அது ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி அது விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஒரு பொதுவாக ஒரு ஆணவ படுகொலையில் இறந்தவருக்கு ஒரு கட்சியினர் போய் அஞ்சலி செலுத்துவதை நம்ம எப்படி அதை நாடகமாக பார்க்க முடியும்? இல்லை, அவரு கடந்த காலங்களில் அவருடைய பேச்சு செயல்பாடுகளை நம்ம சொல்றோம். 2016 கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது இப்ப தெரிஞ்சிருக்கல, நாங்க இப்ப மனம் தெரிஞ்சிருக்கு. இல்ல நான் சொல்லிடுறேன், இல்ல இப்பதான் கூடுதலா செய்யறாரு. இப்பதான் ஒரு 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 முழு சாதி வெறியரா அவர் செயல்பட்டு இருக்கிறாருங்கிறதுக்கான ஆதாரங்களை சொல்றேன் நான். தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சீமானை போன்ற ஒரு சாதி வெறியர், மத வெறியர் யாரும் இருக்க முடியாது என்பதற்கான ஒரு ஆதாரங்களை நான் சொல்றேன். நான் போறவர்களை நான் அவதூற பரப்ப நான் விரும்பல. நான் அதுக்கான ஆதாரங்களை நான் சொல்றேன். 2016 கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டான். விடுதலை சிறுத்தைகள் அந்த படுகொலையில நாங்க இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். காவல்துறை அந்த வழக்கை தற்கொலைன்னு முடிக்க பாக்குது. நாங்க கொலை வழக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த கொலையை செஞ்சது யுவராஜ்ங்கிற அந்த இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவன் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு நாங்க சொல்றோம். அப்ப சீமான் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, தம்பி கோகுல்ராஜ் எங்கிட்ட வந்திருந்தா நாங்க கல்யாணம் முடிச்சிருப்போம், ஏன் தற்கொலை செய்யணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்ப இதுல என்ன சொல்றோம்னா, நாங்க அது கொலை வழக்கா பதிவு செய்ய சொல்றோம். யுவராஜை பாதுகாப்பதற்காக சீமான் அவர்கள் யுவராஜிடம் பேசிவிட்டு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. ஒரு கொலைகாரன்ட்ட அவர் பேசிட்டு பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு இது தற்கொலை தான் சொல்ல வர்றாரு. அப்ப இந்த வழக்கு இன்னைக்கு கொலை வழக்கா மாற்றி விடுதலை சிறுத்தைகள் தான் போராட்டம் நடத்தி கொலை வழக்கா மாற்றி இன்னைக்கு யுவராஜ் போன்றவர்களுக்கு நாங்க ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம்னா, இந்த மாதிரி அவர் எங்காவது ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரா? ஒன்று. ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நடத்துறவர் ஏன் ஆணவ படுகொலைக்கு போராட்டம் நடத்தல? ஆடு மாடுகளுக்காக அவர் பரிதாபப்படுறாரு, ஆடு மாடுகளுக்காக அவர் போராட்டம் நடத்துறாருல. ஆடு மாடுகளை விட தலித்துகள் ரொம்ப இழிவானவர்களா? அஞ்சலி செலுத்தி சொல்றேன், நீதி கிடைக்க முடியும். இல்ல இல்ல, அதாவது நீங்க ஒரு ஒரு நமக்கு வேண்டாதவங்க, நமக்கு எதிரியா இருந்தா கூட சேர்ந்தா போய் அஞ்சலி செலுத்துறதுங்கிறது அது தனிங்க. சரி, கோட்பாட்டு அடிப்படையில் போராட்டம் ஏதாவது ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு நான் ஒரு மாநாடு நடத்துறேன்
அவர் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். நீங்க ஆடு மாடுகளுக்காக நீங்க வந்து மாநாடு நடத்துறீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க கோனார் சமுதாயத்தினுடைய வாக்குகளுக்காக கோனார் சமுதாய மக்களை வந்து ஒருங்கிணைப்பதற்காக நீங்க மாநாடு நடத்துறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து எல்லா சமூகமும் ஆடு மாடு மேய்க்கிறாங்க, எல்லா சமூகமும் பணமரம் ஏறுறாங்க சார். இல்ல அவங்கதான் இருங்க, அவங்கதாங்க. நான் வந்து அவரு அதான சொல்றாரு, அந்த மாநாட்டுல யாதவர் சங்கம் கோனார் சங்கம் தானே வரவேற்று போஸ்ட் போட்டது, வேற ஏதாவது சமூகம் போட்டிருக்கா? நீங்க சொல்ற கேள்வி நல்ல கேள்வி. எல்லாரும் எங்க வீட்டுல கூட ஆடு மாடு இருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தின் போது எந்த சாதி சங்கம் அந்த போராட்டத்தை வரவேற்றது? சார் நீங்க சீமான சொல்றீங்க, இப்போ திமுக நடத்திருக்கா சார்? திமுக ஆணவ படுகொலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கா? அதிமுக போராட்டம் நடத்தியிருக்கா? சீமான மட்டும் குறை சொல்றீங்க. அவர் நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி 5 நாளா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் அந்த நேரில் போய் அஞ்சலி செலுத்துற ஒரே ஒரு கண்டன அறிக்கையை கூட விடல. நடிகர் விஜயோட தாவேக்கா கட்சியோ அதிமுகவோ அந்த ஒரு கண்டன அறிக்கையை கூட தாமதமாக விட்டாங்க, இன்னும் தாவேக்கா விடல. இவர் போய் அங்க நடத்திருக்கிறாரு. இந்த மற்ற கட்சிகள் எதுவும் போராட்டம் நடத்திருக்காங்களா சார்? சீமான மட்டும் அதைத்தான் நான் சொல்ல வரேன். சீமானுடைய செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்ப இவர்களுக்கு வந்து இது நடத்தினாரா? கல்லு இறக்கணும் சொல்லி அவர் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார் சவுத்துல. கல்லு வந்து அவர்கள் வந்து அங்க இருக்கிற நாடார் சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்காக, நாடார் சமுதாயத்துடைய வாக்குகளுக்காக, அந்த ஐடென்டிட்டிக்காக அவர் வந்து போராட்டம் நடத்துறாரு. மூணாவது கேக்குங்க, இப்ப வந்து பட்டியல் சமுதாய வெளியிடணும் சொல்லி தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாரு. பஞ்சமருக்காக வந்து சொல்லி ஒரு மாநாடு வந்து திருப்பூர் நடத்துற, அது பறையர்களை குறி வச்சு நடத்தினாரு. நெசவாளர்களுக்காக வந்து நாங்க ஒரு போராட்டம் நடத்துறோம் சொல்லி நெசவாளர்களுடைய, அதாவது வெள்ளாளர்களுக்கான ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வர்ணாசிரமத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது இந்துத்துவம், சாதி பாதுகாப்பதுதான் இந்த சனாதனம். இது வந்து RSS உடைய செயல் திட்டம். நீங்க வந்து சாதி பெருமை, அதாவது குடிப்பெருமைன்றார்ல, சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா தமிழ் தேசியம். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. யார் சொன்னது? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். என்னுடைய கேள்வி சீமானுக்கு, எங்காவது சாதி ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்திருக்கியா? சாதி ஒழிப்பு களத்துல எதுக்காக போராட்டம் நடத்திருக்கீங்களா? இந்த படுகொலை நடந்திருக்கு, இந்த யார் படுகொலை செஞ்சாங்க? எந்த சாதிக்காரன் படுகொலை செஞ்சான் சாதி வெறியோடு? அவனை நீ கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்துறியா? ஆனால் நான் போய் அஞ்சலி செலுத்துறேன் அப்படிங்கிறது அது எல்லாரும் செய்யறதாங்க. மாற்றம் சொல்றீங்களா நீங்க வந்து, இது நாங்க மாற்று அப்படின்னு சொல்றீங்கல்ல. மாற்றுனா முழுக்க முழுக்க வந்து சாதி வெறி மதவெறி ஊறிப்போன ஒருவர் தான் இந்த வேலையில செய்ய முடியும். இவர் மாற்று இல்ல, இவர் வந்து ஏமாற்று. தமிழ்நாட்டில் இவர் வந்து குடிப்பெருமை பேசக்கூடிய ஒரு போலி தமிழ் தேசியவாதி. நிறைவா ஒரு கேள்வி. மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்காவது சாதி ரீதியா ஏதாவது சங்கம் வச்சு போராட்டம் நடத்திருக்காரா? பிரபாகரன் அரசியல பேசுறீங்கல்ல. அதனால சீமான் வந்து ஒரு சாதிய வட்டத்துக்குள் RSS அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிற. ஓகே, அவங்களுடைய ஒரு கைப்புள்ள, அவ்வளவுதான். உங்க கருத்து புரிஞ்சுக்கிறதா சார்? நிறைவா ஒரு கேள்வி. நீங்க இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் திமுக அதிமுகவின் செயல்பாடுகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா சார்? அது போதுமானதாக இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே சார். இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல சட்டப்பேரவையுடைய ஆணவ படுகொலை நடக்கலன்னு சொன்னவங்க, அப்பதான் இளவரசன் படுகொலை நடந்துச்சு, அப்பதான் கோகுல்ராஜ் படுகொலை நடந்துச்சு, அப்பதான் சங்கர் படுகொலை நடந்துச்சு. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்த படுகொலை தான். ஆனா அவங்க அதுவே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதிமுக திமுக 2 கட்சிகள்ல திமுக மிக முக்கியமான சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி. இந்தியாவுக்கே தமிழ்நாட்டை ரோல் மாடலாக முன்னேற்ற ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்பாக ஒரு புரிதல் ஏற்பட்டு உடனடியாக சட்டப்பேரவை தொடரிலேயே அதை இயற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இவர் செய்யவில்லை என்றால் யாரும் செய்ய முடியாது. அதற்கான அடிப்படை கோட்பாடுள்ள ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியிட்ட நாங்க கோரிக்கை வைக்காம யார்கிட்ட கேட்க முடியும்?
ஓகே சார். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான். சீமான் வந்து இந்த சாதி பார்த்து ஓட்டு போடுவது தீட்டுன்னு பேசியிருக்காரு சார். மற்ற கட்சிகள் அப்படி பேசியிருக்குதா சார்? இல்ல அப்ப அவர் தான் வந்து முதல்ல பிறந்தவர் முதலியார் சொல்லி ஈரோட்ல வந்து முதலியாருக்கு வந்து அறிவிச்சாரு. இதுதான் சாதி பார்த்து சொல்ற தீட்டா? வேட்பாளர் அறிவிப்போ அந்த வாக்கு போடுவதோ வந்து அவர் சாதி பார்த்து பண்ணுவது இல்ல. இல்ல சீமான் சொன்னதுல இருந்து சொல்றேன், சாதி பார்த்து வழங்குற ஓட்டு வந்து தீட்டுனா, நான் முதலியார் தான் முதல்ல பிறந்தாரு, அதனால முதலியார் நான் வந்து ஈரோட்ல தேர்தல் நிறுத்துறேன்னு சொல்லலையா? நான் வந்து இங்க வந்து நான் வந்து இந்த சாதி குடிப்பெருமை, நான் சிவநாடார் ரோஷினி நாடாருங்கிறது ஒரு பெருமிதம் அப்படின்னு சொல்லி பேசுறது எவ்வளவு பெரிய சாதி வெறி. இதாங்க வந்து சாதி பார்த்து வாங்குற ஓட்டுன்றீங்க. என்ன 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 அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு அரசியலை பேச முடியும்? ஒரு சாதி வெறியனால மட்டும்தான் இப்படி பேச முடியும், வேற யாராலும் பேச முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்ல எல்லாரும் வந்து இந்த மாதிரி யாருமே பேசுறதே இல்லை. யார் பேசுனாங்க? அதனால இதெல்லாம் வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். இது வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் இல்ல, முழுக்க முழுக்க RSS அரசியல். நன்றி சார். அரசியல் சதுரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போதைய தேர்தல் நிலவரம் மற்றும் அரசியல் நிலை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.